வெல்கம் டு மை சேனல். உங்களோடு பேசிக்கொண்டிருப்பது நான் உங்கள் தாரணி. நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும்போதும் பாரமாக இருக்கும்போதும் அந்த விஷயத்தை யார்கிட்டையாவது சொன்னால் மனசு லேசாகும், பாரம் குறையும்னு நினச்சி யார்கிட்டையாவது சொல்கிறீங்களா? அது பரவாயில்லை. ஆனால் என்ன நடந்தாலும் இந்த 5 விஷயத்தை மட்டும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. இதுதான் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக எடுத்துகிட்டு போக உதவி செய்யும். வாங்க அந்த 5 விஷயம் எதுன்னு பார்க்கலாம். அதில் முதல் விஷயம் உங்களோட வெற்றியின் ரகசியம். இதுதான் நீங்கள் என்ன ஆனாலும் யார்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. ஏன்னா இதை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டா அதையே அவங்களும் பின்பற்றுவாங்க. ஒருவேளை அதில் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டா நீங்கள் நல்லவங்கள தெரிவிங்க. இதுவே அவங்க அதை சரியாக உழைக்காம முயற்சி பண்ணாவ தோல்வி அடைஞ்சிட்டா அப்போவே நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப கெட்டவங்களா தெரிவிங்க. நீங்கள் சரியாக சொல்லாததால தான் அவங்க தோல்வி அடைஞ்சதாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் உங்கள் வெற்றியோட ரகசியம் உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கணும். இதில் இரண்டாவது விஷயமா நம்ம பார்க்குறது உங்கள் பிரச்சனைகள். நம்ம மனசில் இருக்கிற பிரச்சனையை யார்கிட்டையாவது சொன்னால் மனசு லேசாகும், பாரம் குறையும்னு நினச்சி சொல்கிறோம். அது உண்மையாகவே இருந்தாலும் எத்தனை பேர் உங்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்குறாங்க, அக்கறையாக உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க? அப்படி சில பேர் தான் இருப்பாங்க. சிலருக்கு அது வெறும் ஒரு பொழுதுபோக்காக தான் தெரியும். சிலருக்கு அது வேண்டாத விஷயமாக கூட தெரியலாம். அதனால தான் சொல்கிறேன், உங்களோட பிரச்சனையை எல்லார்கிட்டேயும் சொல்கிறாதீங்க. அது பயன் தராத விஷயம். உங்கள் முன்னாடி அக்கறையாக கேட்குற மாதிரி நடிச்சுட்டு மற்றவங்க கிட்ட இதையே சொல்லி கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம், உங்களோட கனவு என்னன்னு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. கனவுகள் நம்ம உள்ளுக்குள்ளேயே வளரக்கூடிய ஒரு பெரிய மலை. அந்த மலையை உழைப்பு சேர்த்து வளர்க்கணும். அதை எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டீங்கன்னா சிலர் இதெல்லாம் சரியாக வராது, இதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. சிலர் இதெல்லாம் ஒரு கனவான்னு கிண்டல் பண்ணுவாங்க. சிலர் உங்கள் கனவுகளையே தடுக்க முயற்சி கூட பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது கனவுன்ற மலை கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்கள் கனவுகளை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் கடின உழைப்பை சேர்த்து வளர்த்துக்கிட்டே போங்க. அது ஒரு நாள் வெற்றியை கொடுக்கும். மற்றவங்க குறுக்கிட்டு உங்கள் கனவுகளை கெடுத்ததாக இருக்க வேண்டாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் உங்களோட வருமானம். யாருக்குமே தெரியக்கூடாத ஒரு விஷயம் உங்களோட வருமானம். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு யாரிடமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்கள் வருமானம் உங்கள் வாழ்க்கையின் தனிப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கணும். இந்த உலகம் ஒரு கணக்கு போடக்கூடிய உலகம். உங்களுடைய வருமானம் தெரிந்த உடனேயே அவர்களின் நடத்தை மாறிடும். நம்ம மேலே அன்பாக அக்கறையாக இருக்கிறவங்க கூட மனசில் கணக்கு போட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க உதவி கேட்டு நீங்கள் செய்ய முடியாத சூழ்நிலை வந்தால் உடனே நீங்கள் அவங்க கண்ணுக்கு ஒரு கெட்டவர்களாக மாறிடுவீங்க. சம்பாதிக்கிற திமிரில் தான் இப்படி செய்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுக்கு ஆளாகிடுவீங்க. அதனால தான் அறவே சொல்லக்கூடாத விஷயம்னு வருமானத்தை சொல்கிறேன். இதில் 5ஆவதா நம்ம பார்க்குற விஷயம் குடும்ப பிரச்சனை. இந்த உலகத்தில் குடும்ப பிரச்சனை இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்க தான் செய்யும். சிலருக்கு பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கலாம், சிலருக்கு தீர்க்கக்கூடிய சிறிய பிரச்சனையாக இருக்கலாம். உங்கள் குடும்ப பிரச்சனையை வெளிப்புற மனிதர்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அது ஒருபோதும் தீராது. பிரச்சனையை தீர்க்க குடும்பத்துக்குள்ளேயே பேசி சரி செய்வது தான் புத்திசாலித்தனம். வெளி மனிதர்கள் தலையிட்டு உங்கள் பிரச்சனை இரட்டிப்பாக தான் ஆகுமே தவிர தீராது. அவங்களுக்கு அது ஒரு கொண்டாட்டம் மட்டும்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாமல் உங்கள் குடும்ப பிரச்சனையை உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே தீர்த்துக்க கற்றுக்கொள்ளுங்க. இதுதான் இந்த 5 விஷயங்களும் நம்ம வாழ்க்கையை அமைதியாக பாதுகாப்பாக தொந்தரவு இல்லாமல் இருக்க வைக்கும். ரகசியத்தை மற்றவங்க கிட்ட சொன்னால் உங்களோட மதிப்பு தான் குறையும். சுமையை மற்றவங்க கிட்ட சொன்னால் அது பெருசாகிடும். கனவு மற்றவங்க கிட்ட சொன்னால் உடைஞ்சு போயிடும். அதனால் யார்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான புத்திசாலித்தனமும் கூட. சில ரகசியங்கள் பாதுகாப்பாக இருந்தால் தான் வாழ்க்கை அழகாக இருக்கும். நீங்கள் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் மிகவும் அமைதியானதாக மாறும். இதுதான் என்னோட வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடம். கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க.